நட்பு காதல் என்பது பெருசில்லை. எல்லாம் முடிஞ்ச பிறகு, வயதான பிறகு எப்பயாவது கஷ்டங்கள் வருகிற போது நம்ம மனசு அந்த ரீவைண்ட் பண்ணி பார்க்கும் பழைய நினைவுகளை. அப்போ என்ன அது சொல்லும்னாக்கா, அப்படியெல்லாம் வாழ்ந்தோமே, அவங்க நமக்கு துணையாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, வாழ்க்கை துணையாக இல்லை நட்பாக இருந்தால், இல்லை அவன் இந்த நண்பன் அவ்வளோலாம் பண்ணானே, அவன் நம்ம பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு மைண்ட் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும். சும்மா பார்த்துக்க வேண்டியது தான், அந்த பழைய நினைவுகளை அசை போட்டு பார்க்க வேண்டியது தான். ஆனால் அவங்க வருவாங்களா, முதல்ல இருப்பாங்களான்னு கூட தெரியல. அந்த நட்பு, சின்ன வயசு நட்பு, அந்த உயிருக்கு உயிரான நட்பு இப்போ இருக்காங்களா இல்லையா, தொடர்புக்கு வெளியே. இவன் இது சொன்ன மாதிரி தொடர்புக்கு வெளியே இருக்கிறான்ற மாதிரி வெளியே அப்பப்போ அசை போட்டு பார்த்தா அந்த நினைவுகள் இன்னும் இருக்கே. இப்போ நம்ம என்ன தான் நம்மளை சுற்றி நட்பு வட்டாரம் சொந்த உறவுகள் இருந்தால் கூட, சில உறவுகள், சில நட்பு, சிலரோட அன்பு சுற்றி வருது. எல்லா நேரங்களும் வருதுன்னு சொல்ல முடியாது. நம்ம மனசு கஷ்டப்படுகிற போது அப்படியே சும்மா அப்படியே பின்னோக்கி போனோம்னாக்கா அந்த நினைவுகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு வயதுக்கு மேலே இரவில் தூக்கம் வராது. அப்போ தூக்கம் வராமல் இருக்கிறப்போ அந்த நினைவுகள் நம்மளை வாட்டும். வாட்டும்ன்றதை விட சந்தோஷப்படுத்துமோ வாட்டுமோ அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது முறை. ஆனால் கண்டிப்பாக அந்த நினைவுகள் வந்து கொண்டு இருக்கிறது, இப்பொழுது தான் வருகிறது. நீ ஒரு தொழிலை விட்டு நின்று ரிட்டையர் ஆன பிறகு, எல்லாமே குறைஞ்ச பிறகு, உன்னுடைய மூமெண்ட்டெல்லாம் குறைஞ்ச பிறகு அந்த நினைவுகள் போகும். அலைமோதி விட்டு செல்லும். என்ன பண்ணுறது, அலைமோதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான்.